வெல்கம் டு SN எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் யூனிக் ப்ரொஜெக்டர் சர்வீஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ப்ரொஜெக்டரில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் பிக்சர் டிஸ்பிளே ஆகும்போது ஒரு சைடு மட்டும் பிளாக்காக தெரியுது, அதான் கம்ப்ளைண்ட். இந்த ப்ரொஜெக்டர் நான் இதுக்கு முன்னாடியே சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போது இதுதான் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும். அதனால தான் இந்த சர்வீஸ் எடுத்துருக்கிறேன். மேக்ஸிமம் ப்ரொஜெக்டர்லாம் சர்வீஸ் பண்ணுறது கொஞ்சம் பண்ணது கிடையாது. எல்லா பக்கம் பண்ணுறாங்களோ என்னென்னு தெரில. இப்போ இதில் உள்ள ஒரு ரெஃப்ளெக்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஃப்ளெக்டரில் ஒரு சைடு ஹீட்னால் மெல்ட் ஆன மாதிரி அந்த இது விட்டு வந்துடும். இது ஃபஸ்ட்டு பேஸ்ட் போட்டு தான் கொடுத்தோம். இதுதான் அதனுடைய உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கீபேட் ஸ்ட்ரிப்பை பண்ணி விட்டாச்சு. இதில் மேலே அந்த டேப் கொடுத்துருக்குற ஒரு ஒயர் ஒய்ஃபை கனெக்ஷனுக்காக வர்றது. அடுத்தது 2 ஸ்பீக்கர் கனெக்ஷன், இந்த கூலண்ட் ஃபேனுக்கான ஜாக்கு. இந்த ஒரு போர்டு தான் எல்லா இன்புட்ஸுமே இதில் வருது. அது மூலிமா தான் அவுட்புட் வரும். இந்த ஒரே ஒரு போர்டு மட்டும்தான் இதில் இருக்கிறது. இப்போ கழட்டுறது TFT டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே ரொம்ப முக்கியம். ரொம்ப கேர்ஃபுல்லாக கழட்டணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சுனாலும் ப்ரொஜெக்டர் வேஸ்ட், அவ்வளோதான். அந்த ஸ்ட்ரிப் ரொம்ப அவ்வளோ ஒரு தின்னாக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் அந்த இது கட் ஆகிடும். லைட்டாக கிழிஞ்சிருச்சுன்னா கூட வேஸ்ட்டாக போயிடும். அந்த TFT எடுத்து காட்டுற அந்த டிஸ்பிளே எப்படி இருக்குதுன்னு இப்போ பாருங்கள். அதே மாதிரி அந்த ஸ்ட்ரிப்பெல்லாம் எடுக்கும்போது கவனமாக எடுக்கணும். இதுதான் அந்த TFT டிஸ்பிளே. அதுக்கு மேலே ஒரு ஃப்ரேம் பிளாஸ்டிக்கில் சின்னதாக வருது. இந்த TFT டிஸ்பிளேயில் தான் உங்களுக்கு நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ப்ரொஜெக்டர் மூலிமா படமாக தெரியும். இது ரொம்ப பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். ப்ரொஜெக்டரில் முக்கியமான பார்ட்டு தான் அந்த TFT டிஸ்பிளே, அப்புறம் அந்த போர்டு. இது 2 தான் ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிறது எல்லாமே ரிமூவ் பண்ணி, ஸ்க்ரூவெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு போர்டு எல்லாமே கழட்டிடலாம். உள்ள அந்த ரிஃப்ளெக்டர் வரக்கூடிய ஒரு இது இருக்கும். ஆக்சுவலாக இது உள்ளே பார்க்கும்போது டிஸ்பிளே தலைகீழாக தான் பிக்சர் ஷோ ஆகுது. இந்த வெளியில் வர 2-3 ரிஃப்ளெக்டர் கிளாஸ் மூலிமா தான் படம் நம்மளுக்கு நேர் டிஸ்பிளேவில் வருது. இதில் பாருங்கள் எப்படி மெல்ட் ஆகிருக்குன்னு. இந்த ஹீட் காரணமாக ரொம்ப மெல்ட் ஆகிருச்சு. இது ஒரு சைடு பிளாஸ்டிக்கு ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டே நான் கொடுக்கும்போது பேஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ ரொம்பவே மெல்ட் ஆகிருக்குது. இப்போ அதை நம்ம மறுபடியும் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட் போட்டு நீட்டாக ஒட்டி போட்டோம்னா தான் அந்த ஒரு சைடு பிளாக், அந்த ரிஃப்ளெக்டர் ஒன்று மட்டும் இந்த மாதிரி கலண்டு வர்றதுனால தான் அந்த ஒரு சைடு பிளாக் ஆகிடுது. அந்த பிக்சர் லைட்டிங் பாஸ் ஆகும்போது அந்த ஒரு சைடு பிளாக்காக தெரியறதுனால படமே ஃபுல்லாக பிளாக் ஆகிரும். வீடியோ இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் எடிட் பண்ணி போட்டிருக்கிறேன். காரணம் கிட்டத்தட்ட இது ஒரு 1 ஹவருக்கு மேலே டைம் எடுத்துருச்சு இந்த எல்லா ஒர்க்குமே பண்ணுறதுக்கு. ஆனால் வீடியோவில் நம்ம அப்படியே எல்லாமே போட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக நம்ம எடிட் பண்ண முடியுமோ பண்ணி கட் பண்ணி தான் போட்டிருக்கிறேன். இதில் முக்கால்வாசி எல்லாமே எடுத்துட்டோம். அந்த ஒரு சைடு பிளாஸ்டிக் எல்லாம் கட் பண்ணி போட்டு மறுபடியும் பேஸ்ட் போட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி தான் மறுபடியும் போட்டு ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்குது. இப்போ அந்த உள்ளே இருக்கிற அந்த கிளாஸஸ் அதை எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். TFT அதுவுமே க்ளீன் பண்ணி போடும்போது அதுலேயுமே டஸ்ட் நிறையா இருக்குது. காலேஜஸ், செமினார் ஹால்ஸு, ஆஃபீஸ் ஒர்க்கில் இந்த மாதிரிலாம் செமினார் இந்த பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. வீடுகளில் ஹோம் சினிமா சிஸ்டம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ப்ரொஜெக்டர் வச்சுருக்கிறவர் வீட்டில் டிவி பார்க்குறதுக்காக இந்த ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. எத்தனை நண்பர்கள் வீட்டில் இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் டிவிக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு யாராச்சும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.
இதை டிவியை சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்துட்டு இது பண்ணும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்து இதில் கிட்டத்தட்ட இந்த ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 70 to 75 இன்ச்சு எல்இடி டிவி அளவுக்கு செவத்தில் போட்டோம்னா கொஞ்சம் லாங்கில் வரும்போது கண்டிப்பாக பிக்சர் வருது. ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பகல் டைமாக இருந்தாலும் நைட் விஷன் மாதிரி நமக்கு வேணும் செட் பண்ணி வச்சுருந்தா தான் வந்து ப்ரொஜெக்டரில் படம் பார்க்க முடியும். வீடுகளுக்கு வந்து கண்டிப்பாக டிவி தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுது எனக்கு. இது என்னுடைய கருத்து. யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. ஓகே, இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வீடியோ எல்லாமே கரெக்டாக வருது. இது பகல் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் டல்லாக தெரியுது. நைட் டைமில் வந்து நல்லா ஒரு ஒயிட் ஸ்க்ரீன், ஒரு ஒயிட் பெயிண்ட் அடித்த செவத்தில் வச்சு பார்க்கும்போது நல்லாவே இருக்கும். தேட்டரில் பார்க்குற ஒரு ஸ்க்ரீன் மாதிரியே வரும். இது இப்போ கடையிலேயே சும்மா செவத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். இது ஆடியோ ஆம்ப்ளிஃபையர், நம்ம அசம்பிள் பண்ணுற ஆம்ப்ளிஃபையர் பற்றி நான் வீடியோ போடுறேன். ஆம்ப்பு நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதுவுமே வீடியோ சீக்கிரம் போடுறேன் எடிட் பண்ணி. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி நண்பர்களே.